யா அல்லாஹ் பெருமக்களுக்கு பரக்கத்தை கொடு. கேட்க வேண்டியதுதான். எப்ப தெரியுமா? பரக்கத்து வரும் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும். பரக்கத்து வராமல் எதுவெல்லாம் தடையோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கணும். நம்முடைய திருமணங்கள் இந்த ரெண்டும் நடக்குது. பரக்கத்து வரும் வாசலை எல்லாம் அடைத்து விடுவது. அதிர்வேட்டு முழங்க கச்சேரி நடக்குகிற இடத்தில் எந்த மலக்குகள் வர முடியும்? எந்த ரஹமத்து இறங்க முடியும்? ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் பரதாக்கள் இல்லாமல் கலந்துரையாடுகிற இடத்தில் எந்த ரஹமத்து இறங்க முடியும்? பரக்கத்து வருவதற்கான வாசல்கள் அடைபட்டிருக்கிறது. மறுபக்கம் எதுவெல்லாம் கூடாதோ அந்த செயல்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய ஷரியத்தை தங்கள் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் திருமணத்தை எளிமையாக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய மணமக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அடுத்த வம்சமும் பரக்கத்தாய் வாழும். அந்த திருமணத்துக்கெல்லாம் தான் சரியான துவா பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்பது. இஸ்லாமிய மார்க்க பார்வையில் மிதமிஞ்சி சிரத்தை எடுத்துக்கொண்டு எதற்கு அள்ளி இறைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும். நபிகளாரின் வார்த்தையில் சொல்லுவதானால் உலகத்தின் மோசமான விருந்து பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறந்தள்ளப்படுகிற விருந்து தான் உலகத்தின் மோசமான விருந்து. இன்றைக்கு நடைபெறுகிற கல்யாணங்கள்ல 100 கோடி இருந்தா தான் இன்விடேஷனே போகுதாம். பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிற விருந்து என்பது அவங்கள மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஏழைகளை தள்ளி வைக்கிற விருந்துகள் சாபத்திற்குரிய விருந்துகளாக மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் அப்படிப்பட்ட வரம்பு மீறிய ஆடம்பரங்கள் நிகழ்வானால் அது மோசமான விருந்து என்கிறார்.